உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சத்யாவை கொன்னுட ஆள் அனுப்புனா இவ எப்படி இருந்தாலோ அப்படியே ஆக்கிட்டு போயிருக்கான். அதான் நாம திட்டுவோன்னு தெரிஞ்சு அவன் போன் பண்ணாம இருக்கான். ஒரு நிமிஷம் நாங்க தாமதமா வந்திருந்தா கூட அவன் சத்யாவை கொன்னு இருப்பான். கனக துர்காதா என் பொண்ணை காப்பாத்திருக்கா. அம்மானு என்ன கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு சொல்லி போனை கேட்டா. நான் போய் இவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்க. பேச ஆரம்பிச்சதுமே போலீஸ் கிட்ட பேசணும்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசுல அப்படி என்ன இருந்துச்சு? அப்படின்னா என் பொண்ணுக்கு நடந்தது விபத்தே இல்ல அசோக். அவளை யாரோ கொல்ல பார்த்திருக்காங்க. ஆமா மாமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. எங்க அண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பல தடவை அண்ணியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக்சிடென்ட் நடந்து அந்த காயத்தையும் தாண்டி அவங்க தலையிலயும் உடம்புலையும் பலமா அடிபட்டிருக்குன்னு ரிப்போர்ட்ல இருந்துச்சு. அவன் மயக்கம் தெளிஞ்சதுமே போலீஸ் கிட்ட பேசணும்னு சொல்றான்னா சத்யாவுக்கு யார பத்தியோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கா அசோக். எங்க அவ சொல்லிருவாளோன்னு பயந்துதான் இவளை ஆள் அனுப்பி கொல்ல பார்த்திருக்காங்க. அன்னைக்கு சுயநனவு திரும்பிருச்சுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கீங்க. டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே ரவுடி இங்க வந்திருக்கான்னா அப்போ டாக்டர் மூலமா விஷயம் வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யாரோ இங்க வந்து அண்ணியை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. டேய் அசோக், பெரியப்பா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி இந்த வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்களோ? ஏன் சம்பந்தி, யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.